ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் பவித்ரோத்சவம் சேவா இந்த வருஷம் ஆகஸ்ட் 23, 24, 25 நடக்கும்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த சேவாவில் நாமளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதோட புக்கிங் மே 21 காலையில் 10 மணிக்கு, அதாவது வர்ற வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதத்து ஸ்ரீவாரி ஆஜித சேவாவோடு சேர்த்து பவித்ரோத்சவம் ஓப்பன் பண்ணுவாங்க. என்ன ஸ்பெஷல் இந்த டிக்கெட்டில் அப்படின்னா, ஒரே தரிசன டிக்கெட்டில் திருப்பதி பெருமாளை சுபதம் என்ட்ரி வழியாக ஜாயின் பண்ணி 4 முறை தரிசனம் செய்யலாம். 300 தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனம், ஃப்ரீ தரிசனத்தெலாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக, அதோடு சேர்த்து யாகம், ஹோமம், அபிஷேகம், பூர்ணகுதியும் அட்டன் பண்ணலாம். ஒரு லாகின்ல 2 பேருக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணுறப்போ டெடிக்கேட்டடாக கோயில் கிட்ட நமக்கு ரூம் அலாட் பண்ணுவாங்க. அண்டு இந்த டிக்கெட் ஆண்கள் புக் பண்ணுறப்போ பிரத்யேகமாக பட்டு வளர்த்து 5 கலரில் மாலையாக செய்து சுவாமி கிட்ட வச்சு பூஜை செய்த பவித்திர மாலை கொடுப்பாங்க. உத்தரியம் ஒரு 50 ரூபா லட்டுவோட சேர்த்து. லேடிஸாக புக் பண்ணுறப்போ அதே பவித்திர மாலை, ஒரு ப்ளவுஸ் பீட், ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. இந்த சேவா எத்தனை மணிக்கு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி போகணும், எந்த டைமில் சுவாமி பார்ப்போம், எந்த டைமில் சுவாமி பார்த்துட்டு வருவோம், எப்படி ரூம் எல்லாம் அலாட் பண்ணுவாங்கன்ட்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோலையும் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க புக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் பவித்ரோத்சவம் டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உண்டான லேட்டஸ்ட் ரூல்ஸ் அண்ட் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெயின் ரூல் என்ன அப்படின்னா, ஒரு தடவை நம்ம ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் ஏதாவது ஒரு சேவா, கல்யாணோத்சவமோ, ஆர்ஜித பிரம்மோற்சவமோ, ஊஞ்சல் சேவாவோ, சகசர தீபாலங்கார சேவாவோ, இல்லை ஆனுவல் சேவாவோ புக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பவித்ரோத்சவம் டிக்கெட் புக் பண்ணணும்னா அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பருக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, ஆனுவல் சேவாலாம் ஒரே கேட்டகரியில் தான் நம்ம புக் பண்ணுவோம். ஸோ எது புக் பண்ணியிருந்தாலும் சரி, மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. மற்றபடி நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும், இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தாலும், ஆர் வர்ச்சுவல் சேவா, ஹோமம் டிக்கெட், இல்லை எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, அதே இமெயில் ஐடி, ஆதாரில் பவித்ரோத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த 180 டேஸ் கேப் எப்படி அக்யூரேட்டாக கேல்குலேட் பண்ணுறதுன்னு கூட இப்போ ரீசெண்டாக வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ஜித சேவாவை, ஆனுவல் சேவாவை ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பவித்ரோத்சவம் புக் பண்ணுறதுக்கு அந்த தரிசன டேட்லேருந்து நீங்கள் 180 நாட்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் நம்பருக்கு 2-3 மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னா பெஸ்ட்டு நீங்கள் 2-3 டிவைஸில் லாகின் பண்ணுங்கள். எப்போவுமே வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ஒரு டிவைஸுக்குமே வேறு வேறு காமிக்கும். கரெக்டாக 9:58 போல் எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பர், உங்கள்கிட்ட 2-3 மொபைல் இருக்குன்னா அதில் லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை 2-3 மொபைல்லாம் இல்லை, ஒன்று தான் இருக்குது அப்படின்னா ஆப்பில் ஒரு மொபைல் நம்பர்லேயும் டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inல ஒரு மொபைல் நம்பர்லேயும் லாகின் செய்துக்கோங்க. வேறு மொபைல் நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. கரெக்டாக 10 மணிக்கு நீங்கள் ஆர்ஜித சேவாவில் ஏதாவது புக் பண்ணணுன்னா ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவும், பவித்ரோத்சவம் புக் பண்ணணுன்னா பவித்ரோத்சவம் கிளிக் பண்ணிக்கோங்க. 2-3 லாகினில் இருப்பீங்கள்ல, இதில் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகுதுன்னு பாருங்கள், அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகிறதுக்கு நம்ம மொபைல் இன்டர்நெட்டோட ஸ்பீடும் ரீசனாக இருக்கும். ஸோ அது மட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரீம், யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ், அந்த இஷ்யூவில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பவித்ரோத்சவம் ஆக்சுவலாக 23, 24, 25 3 நாட்கள் நடக்கக்கூடிய சேவாவாக இருந்தாலும் 23ஆம் மட்டும்தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னும் ஆகஸ்ட் மாதத்து கேலண்டர் எனேபிள் பண்ணலை. ஸோ புக்கிங் அப்போ எனேபிள் பண்ணிவிடுவாங்க. ஸோ 23ஆம் மட்டும்தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும். 730 இல்லை 750 கோட்டா போல் ரிலீஸ் பண்ணுவாங்க.
ஸோ சேவா பவித்ரோற்சம் ஆல்ரெடி இருக்கும். கல்யாணோத்சவம்னா 475 ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. ஊஞ்சல் சேவானா 150, ஆஜித பிரம்மோற்சவம் 275, சஹசர தீபாலங்கார சேவா 600, பவித்ரோற்சவம்னா 750 மேக்ஸிமம் போல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லாகின்ல ஒரு டிக்கெட்டில் மேக்ஸிமம் 2 டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு மொபைல் நம்பர் லாகின்லேயும் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இமெயில், சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு, ஆதார், நேமு, ஏஜ் எல்லாம் அவசியம் கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் புக் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லாகின்ல ஒரு டிக்கெட்டாக புக் பண்ணுறீங்க பவித்ரோற்சவம் அப்படின்னா சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்காமடேஷனுக்கு நம்ம எலிஜிபிளாக இருக்கணும்னா 2 பேருக்காக புக் பண்ணும்போது தான் முடியும். அந்த 2 பேர் கப்பிள் டிக்கெட் கிடையாது. நீங்கள் சேம் ஜெண்டரோ இல்லை ஆப்போசிட் ஜெண்டராவோ புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. அக்காமடேஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ணிப்போம். 22ஆம் தேதி, அதாவது 23ஆம் தேதியிலேருந்து தான் உங்களுக்கு சேவா ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் போகும்போதே ஒரு பிரிண்ட் அவுட் கூட ஒரு 3 ஜெராக்ஸ் காப்பி அந்த பிரிண்ட் அவுட்டோட வச்சுக்கோங்க. சாயந்தரம் போல் சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு போய் ஸ்டாஃப் கிட்ட கேளுங்க, பவித்ரோற்சவத்தோட அக்காமடேஷன் ஆர்ஜிதம் கவுண்டரில் கொடுக்குறாங்களா இல்லை சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து தானே நம்ம புக் பண்ணியிருப்போம். அதில் ஒருத்தர் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் ஆதாரோட நம்ம அங்கே போய் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பேமெண்ட் 800 ருபீஸ் கேஷாக வச்சுக்கோங்க, இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டாக கூட இருக்கும், அதுக்கும் ரெடியாக வச்சுக்கோங்க. 800 ருபீஸ் என்ன கணக்கு அப்படின்னா ஜென்ரலாக 3 நாட்கள் ரூம் கொடுத்துருவாங்க டிடிடியில். ஒரு நாள் ரூம் ரெண்ட் 100 ருபீஸ். ஸோ 3 நாளைக்கு 300 500 காஷன் டெபாசிட் கேட்பாங்க. ஸோ 800 நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் நேரில். இப்போ 22ஆம் தேதி சாயந்தரம் நம்ம ரூம் எடுத்துட்டோம், ஃபோட்டோலாம் எடுத்து ரூம் நமக்கு அலாட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் ஆர் ராமகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் தான் அலாட் பண்ணுவாங்க. அங்கே போய் ரூம் எடுத்ததுலேருந்து ஃபஸ்ட்டு 48 நேரத்துக்கு நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அடுத்து அந்த 48வது மணி நேரம் போல் எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அதோட ரிசப்ஷனுக்கு போய் அதே புக்கிங்கெல்லாம் காமிச்சு நம்ம அந்த ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். முதல் நாள் காலையில் 23ஆம் தேதி காலையில் சேவா நடக்கும். யாகம் அபிஷேகம்லாம் முடிச்சு தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரும். மறுநாள் காலையிலையும் அதே தான், யாகம் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரும். லாஸ்ட் டே மார்னிங் அப்படியே தான் இருக்கும். யாகம் அபிஷேகம் முடிச்சுட்டு தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வருவோம். எகெயின் மத்தியானமோ இல்லை சாயந்தரமோ ஒரு 4 மணிக்குள்ளார சுபதமென்றியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். கோயில் உள்ளே போனோன்னா பூர்ணகுதி நடந்துகிட்ருக்கும். அதில் அட்டன் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு 9:45 10 ஆகிடும். அந்த டைமில் அப்போ 3 நாள் கணக்குனா எப்படி ரூம் வக்கேட் பண்ணுறது, மறுநாள் காலையில் வக்கேட் பண்ணலாமா அப்படின்னா போன வருஷம் வரைக்கும் அப்படி கொடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் ஸ்டார்ட் ஆகிடும் ஹவர்ஸ் கணக்கில். அந்த 4வது நாளுக்குண்டான 100 ரூபாயை டெபாசிட் அமௌண்ட்டில் ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. நான் போன வருஷம் கொடுத்ததை பேஸ் பண்ணி ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த வருஷம் கொடுப்பாங்க. ஏன்னா நைட்டு நம்ம 3வது நாள் பூர்ணகுதி முடிச்சுட்டு லேட்டாக தான் வருவோம். அதாவது 9:45 10 ஆகிடும் வர்றதுக்கு வெளியில். ஸோ அந்த டைமில் வரதுனால மார்னிங் வக்கேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மறுநாளும் சாயந்தரம் வரைக்கும் இருக்கலாமான்னா டவுட்டு தான். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் முதல் 3 நாட்கள் 22ஆம் தேதி சாயந்தரம் ரூம் எடுக்கிறோன்னா 23 24 25 வரைக்கும் ஆஸ் பர் ரூல் இருக்கலாம். பட் நம்ம நைட்டு லேட்டாக வரதுனால 26ஆம் தேதி மார்னிங் போல் நம்ம வக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. போன வருஷம் அலோவ் பண்ணாங்க. சிங்கிள் டிக்கெட்டாக நம்ம புக் பண்ணால் எங்கள் அக்காமடேஷனுக்கு பார்க்குறது அப்படின்னா திருமலாவில் பிஎஸ்சி இருக்குது. பிஎஸ்சி 5 எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கட்டியிருக்காங்க. அங்கே கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டிக்கெட்டும் புக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் வர்ச்சுவல் சேவாவோ 300 தரிசனமோ போட்டுக்கலாம். அதற்குண்டான அக்காமடேஷன் 25ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் நம்ம ரூம் எடுத்துக்கலான்னா அது தனி புக்கிங். அதில் எடுத்துக்கிட்டு பவித்ரோற்சவத்துக்கு 4 நாள் தங்குறதுக்கு அனுமதிப்பாங்களா? தர்ஷன டிக்கெட் காமிச்சா அப்படின்னா அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் பவித்ரோற்சவம் புக் பண்ணிவிட்டு 2 பேருக்காக போனால் தான் 3 நாள்லாம் ரூம் கொடுப்பாங்க. நமக்கு தேவைப்பட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ரூம் கொடுப்பாங்க. அண்ட் சிங்கிளாக போகிறப்ப பிஎஸ்சி 5 கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுல பிஎஸ்சியில் ஸ்டே பண்ணிக்கோங்க. பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ். அங்கேருந்து 10 நிமிஷம் கூட கிடையாது சுபதமென்ட்ரி வழியாக வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஃபுல்லாக இறக்கம் தான். ரிட்டர்னில் போகிறப்ப கூட நம்ம ஃப்ரீ பஸ்ஸில் போய்க்கலாம்.
ஈவன் வந்து ரீச் ஆகிறதுக்கு கூட ஃப்ரீ பஸ் கூட இருக்குது. பட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஃபுல்லாக இறக்குமா. அண்ட் சுபதம் என்ட்ரிலே கூட அந்த தர்ஷன டிக்கெட்டை காமிச்சு நம்ம லக்கேஜ் மொபைல் அன்னன்னைக்கு டெபாசிட் பண்ணி மறுபடியும் வாங்கிக்கலாம். நீங்கள் போகிறப்ப ரூம் எடுக்கிறப்போ ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு டே 23ஆம் காலையில் செக்கிங் அப்போது ஒரு தரிசன டிக்கெட் நம்மளோடதில் சீல் அண்ட் சைன் போடுவாங்க. அதுதான் நீங்கள் 3 நாட்களும் காமிக்கிற மாதிரி இருக்கும். 3rd டே 25ஆம் காலையில் தரிசனத்துக்கு போகிறப்ப தான் கல்யாணோற்சவ மண்டபத்தில் தான் ஆக்சுவலாக இந்த சேவாஸ் எல்லாமே நடக்கும். ஹோமம், யாகம், அபிஷேகம், பூர்ணகுதியெல்லாம். ஸோ 3rd டே மார்னிங் நம்ம கல்யாணோற்சவ மண்டபத்து உள்ளே போகிறப்போ பவித்திர மாலை கொடுப்பாங்க. ஜென்ட்ஸ்னால் உத்தரியம் கொடுப்பாங்க, லேடிஸ்னால் ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. லட்டு நம்ம லட்டு கவுண்டரில் தான் போய் வாங்கிக்கணும். நீங்கள் 3rd டே முடித்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி சில பேர் கிளம்பணும்னு நினைப்பாங்க. அப்படி போகலாமான்னா போகலாம். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு சிஸ்டர், ஃபஸ்ட்டு டே எங்களால் போக முடியல, செகண்ட் டே போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னா அதை நீங்கள் டிடிடி கஸ்டமர் கேரில் கேட்டுக்கோங்க, அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. பட் ஃபஸ்ட்டு டே போய் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம், ஒரு வேளை செகண்ட் டே போக முடியலனா அதுக்கெலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் ஃபஸ்ட்டு டேவே போகல அப்படின்னா செகண்ட் டே விடுவாங்களாங்கிறத நீங்கள் டிடிடி கஸ்டமர் கேரில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக 23, 24, 25 மோஸ்ட்லி சொல்கிறேன் கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவை, ஆஜித் பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீப அலங்கார சேவை கேன்சல் பண்ணிடுவாங்க. அண்ட் 25ஆம் அஷதலபாத பத்மாராதனா சேவா கூட கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்டேட் கொடுப்பாங்க டிடிடியில் என்னென்ன சேவாஸ் கேன்சல்டு அப்படின்ட்டு. டிப் இருக்குமா அப்படின்னா ஆன்லைனில் ஓப்பன் ஆகுது நமக்கு தெரிஞ்சிடும். ஆஃப்லைனில் டிப் இருக்குமானா இந்த 3 நாட்கள் ஏகாந்தம் சேவா, இந்த 3 நாட்கள் தோமால சேவா, அர்ச்சனை சேவாலாம் ஏகாந்தமாக தான் செய்வாங்க. மேபி சுப்பிரபாதம் இருக்கலாம், பட் தோமால சேவா அர்ச்சனைலாம் செவ்வாய்க்கிழமைக்கு உண்டானது மண்டே ஓப்பன் பண்ணுவாங்க ஆஃப்லைன் லக்கி டிப்பில். அது மோஸ்ட்லி ஏகாந்தமாக செய்வாங்க. ஆக்சுவலாக இந்த கல்யாணோற்சவம்லாம் கூட ஏகாந்தமாக செய்வாங்க. நமக்கு புக்கிங் ஓப்பன் ஆகாது 25ஆம். ஸோ ஓப்பன் ஆனோன்னா செக் பண்ணிக்கோங்க எதுக்கும். இந்த 3 நாட்களில் டிப்பு சேவா ஆஃப்லைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்தால் சுப்பிரபாதம் சேவா இருக்கும், அதுவும் டவுட்டு தான். இருந்தால் சுப்பிரபாதம் சேவா இருக்கும், மீதி கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டீட்டெயிலாக ஒரு சேவாஸ் பற்றியுமே ஷேர் பண்ணிக்கேன். கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவா, இந்த பவித்ரோற்சவம். இந்த பவித்ரோற்சவம் 3 நாட்களில் 4 முறை சுவாமி தரிசனம் பார்ப்போம். அண்ட் இந்த ஹோமம், யாகம், அபிஷேகம், பூர்ணகுதியெல்லாம் அட்டன் பண்ணுவோம். நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம போகிறோம் அப்படின்னா கூட அவங்களுக்கெல்லாம் மற்ற தரிசனமும் கூட புக் பண்ணிட்டு பார்க்குறதுக்கும் ரூமெல்லாம் இருக்கிறதுனால கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ டிக்கெட் கிடைக்கிறதுக்கு மெயினாக டிப்ஸ் என்ன அப்படின்னா எலிஜிபிளாக இருக்கிற 2-3 நம்பரில் லாகின் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரீம் ஆர் யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்னால் மேக்ஸிமம் ரீட்ரை கொடுத்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா 23ஆம் மட்டும்தான் உங்களுக்கு கோட்டா ஓப்பன் ஆகும். ஒரு டிக்கெட்டாக இருந்தாலும் நம்ம போகணும், நமக்கு கிடைக்கணுன்னு இருந்தால் ஷியோராக அந்த டிக்கெட் நமக்கு கிடைக்கும். ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. அவசியம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிப்பில் சேவ் பண்ணிக்கோங்க. எப்படி கிளிப் போர்ட் மெத்தடில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பேமெண்ட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான மோடில் வச்சுக்கோங்க. இப்போ டிடிடி ஆப்பில் புக் பண்ணுறீங்க, யூபிஐ ஆப் அந்த மொபைல்லையே இருக்குது அப்படின்னா ஐடி கூட கேட்க மாட்டேங்குது. டைரெக்டாக உங்களுக்கு பின் நம்பர் கேட்டு புக்கிங் போயிடும். நீங்கள் போய் ஒரு கூகுள் ஜிபே அப்படின்னு கொடுத்தாலே, ஒரு வேளை பே பண்ணிட்டீங்க, டிக்கெட் ஜென்ரேட் ஆகாமல் அந்த பேஜ் பிளாங்காக இருக்குது, இல்லை சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா 5 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை ட்ரை பண்ணணும், கிடைக்காம போயிடுவோன்னு பயமாக இருந்தால் வேணும்னா இன்னொரு லாகின்ல இருப்பீங்கள்ல, அதில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இதில் நீங்கள் பேக் வந்துட்டீங்க, டிக்கெட் கிடைக்கலையே, பேமெண்ட் இன்னும் ஜென்ரேட் ஆகலையே டிக்கெட் அப்படின்னா சில டைம் என்ன ஆகுது, பெண்டிங்கு போய் ஃபெயிலியர் ஆகிடுது. அப்படி ஃபெயிலியர் ஆனால் அமௌண்ட்டு திருப்பி வந்துடும், புக் ஆகாமல் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா. பட்டு நம்ம பே பண்ணிட்டோம், டிக்கெட் ஜென்ரேட் ஆகாமல் சுற்றுது அப்படின்னா அப்படியே வெயிட் பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதே நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணோன்னு பேக்குக்கு வந்துட்டோம் அப்படின்னா பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயிலியர் தான் வருது. அண்ட் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப சான்சஸ் அதிகமாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு. பட் அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். 2 டிக்கெட்டாக புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் 5000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அக்காமடேஷன் நேரில் போய் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 800 ருபீஸ் ஆர் 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் பவித்ரோற்சவம் டிக்கெட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். அக்காமடேஷன் 22ஆம் எப்படி கொடுக்குறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எகெயின் வீடியோ ஷேர் பண்ணுறேன். 22ஆம் சாயந்தரம் அங்கூர் அர்ப்பணம் இருக்கும். பவித்ரோற்சவத்தோட அங்கூர் அர்ப்பணம். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு செய்வாங்க.
பூஜைகள்லாம் கோயில் கோபுரத்துக்கு பேக் சைடில் வசந்த மண்டபத்தில் 22ஆம் சாயந்தரம். சேவா 23, 24, 25 இருக்கும். சேவா முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி சாயந்தரம் மலையப்ப சுவாமி மாட வீதி உள்ள வருவார். 3ஆம் நாள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு போயிடுவார், பூர்ணகுதி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் 3ஆவது நாள் மார்னிங் பார்த்துட்டு வெளியில் வந்துடுவீங்க ஒரு 11:15, 11:30க்கெலாம். எது வரைக்கும் சாமி பார்ப்போம் இந்த டிக்கெட்டில் அப்படின்னா விஜயன் வரைக்கும் தான் சாமி பார்ப்போம். வெளியில் வந்துட்டு அகெயின் நம்ம மறுபடியும் சாயந்தரம் 3ஆவது நாளுக்கு ஜாயின் பண்ணிக்கணும்ல. அது நீங்கள் ஒரு 4 மணி போல் மலையப்ப சுவாமிங்கிட்ட சுபதம் என்று கிராஸ் ஆனோன்னா ஜாயின் பண்ணால் கூட போதும். பட்டு வந்த உடனே எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் க்யூவில் நிற்பாங்க. எப்படியுமே சாயந்தரம் தான் உங்களுக்கு பூர்ணகுதி நடக்கும். ஒருவேளை நீங்கள் அன்றைக்கே போகணும், பூர்ணகுதி பார்த்துட்டு போகிறதுக்கு ட்ரெயின்லாம் லேட் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி சாமி கூட பார்த்துட்டு வரலாம். பட் பூர்ணகுதி அட்டன் பண்ணுங்கள். கல்யாணோற்ச மண்டபத்தில் அவ்வளோ பேர் சேர்ந்து அந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறத கேட்குறதுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். நேரில் போக முடியாதவங்களுக்கு இந்த அபிஷேகம் யாகம் நடக்கிறதெல்லாம் நம்ம எஸ்பிசி சேனலில் லைவாக கூட பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பவித்ரோட்ஸை புக் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். புக்கிங் வைஸ் ஆர்டித சேவா கூட இதே மாதிரி தான். கல்யாணோற்சவம்னா 1000 ரூபா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். மீதி டிக்கெட்ஸ் எல்லாமே ஒரு டிக்கெட்டில் 2 டிக்கெட்டை நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு சேவா பற்றியும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.